மல்லாவி அனிச்சியம் குளம் பதிதனிலே அமர்ந்திருந்து எங்கள் மக்களுக்கு அருள் கடாட்சம் வழங்குகின்ற பிள்ளையார் தேரேறி வரும் காட்சி காண பக்தர்கள் இங்கே அரோகரா எனச் சொல்லி பிள்ளையார் அசைந்து அசைந்து வருகின்ற இந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதிய வருடத்தில் புதுமைகள் உங்கள் வாழ்வில் வரட்டும். எல்லா தீமைகளும் ஒளிந்து உங்கள் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும். மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் பொங்கட்டும். எனவே இங்கே அரோகரா எனச் சொல்கின்ற மக்கள் மனங்களில் எங்கள் கணபதியின் அருள் நிச்சயமாக வந்தடையும். இந்த புதிய வருடத்திலே, இந்த அற்புதமான இந்த தருணத்திலே அசைந்து வருகின்ற இந்த தேரை காண கண்கோடி வேண்டும் உறவுகளே. மல்லாவி பதிதனிலே அனிச்சியம் குளத்து அருகே அமர்ந்திருந்து எங்கள் மக்களுக்கு என்றென்றும் அருள் கடாட்சம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் கணபதியை வணங்குகின்ற இந்த அருமையான தருணத்திலே நாங்கள் இந்த அசைந்து வருகின்ற இந்த தேரை கண்டு களித்து கொண்டிருக்கின்றோம் உறவுகளே. அசைந்து வருகின்ற இந்த தேரினிலே எங்கள் அற்புதமான எங்கள் விநாயகன் எங்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இந்த புதிய வருட பிறப்பிலே இங்கே இருக்கின்ற மக்கள் மனங்களிலே உண்மையிலே ஒரு அற்புதம் தோன்றும். ஏனென்றால் யோசித்து பாருங்கள் பக்தர்களே, புதிய வருடத்தில் இந்த தரிசனத்தை காணும் அந்த தருணம் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கின்றது? உங்களுக்கு கிடைத்திருக்கின்றால் நிச்சயமாக கணபதியின் நல்லருள் உங்களுக்கும் கிடைக்கும் உறவுகளே, பக்தர்களே. அசைந்து வருகின்ற இந்த பிள்ளையாரை, இந்த அசைந்து வருகின்ற எங்கள் கணபதியை பார்த்து மகிழ்கின்ற இந்த தருணம் எங்கள் மனங்களிலே ஒரு பூரிப்பு, எங்கள் உள்ளங்களிலே ஒரு சந்தோஷம், எங்கள் இல்லங்களிலும் அந்த ஒளி வீசும் என்ற நம்பிக்கையில் அசைந்து வருகின்ற இந்த காட்சி, தேரிலே அசைந்து வருகின்ற இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக அமைந்திருக்கின்றது. ஒரு அற்புதமாக காட்சியாக அமைந்திருக்கின்றது பக்தர்களே. நீங்கள் அனைவரும் அரோகரா அரோகரா எனச் சொல்லி மனதில் இருக்கின்ற தீமைகள் அனைத்தையும் ஒழித்து மனதிலே நல்ல புத்துணர்ச்சியான நம்பிக்கையை பிறக்கச் செய்வோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் அருளால் நம்பிக்கையும் வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைத்து அவர்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கட்டும் உறவுகளே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமென அறிவின் ஒளியால் உலகுக்கு எடுத்துச் சொன்ன எங்கள் தும்பிக்கையான் மாம்பழ கதையின் மெற்பொருள் நாயகன் தேரேறி வரும் காட்சி அரோகரா எனச் சொல்லும் பக்த அடியார்களுக்கு அருளை அள்ளித் தருகின்றார் எங்கள் நம்பிக்கையான் எங்கள் பிள்ளையார். உலகம் முழுவதையும் சுற்றி வருவதுதான் பெருமை என போட்டியிட்ட வேளையில் தந்தையும் தாயையும் சுற்றி வந்து அந்த ஒரு செயலில் ஆன்மீகத்தின் உச்சியை எட்டியவன் எங்கள் கணபதி எங்கள் பிள்ளையார். மல்லாவி புனித நிலத்திலே அனிச்சியம் குளம் அருகே ஆலமர நிழல் அருள் கொண்டு அமர்ந்திருந்தவர் இப்போது தேரேறி அசைந்து அசைந்து வரும் காட்சி பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அசைந்து அசைந்து தேர் நகரும் ஒவ்வொரு நொடியும் மனமுருகி நிற்கும் பக்தர்கள் அரோகரா அரோகரா எனச் சொல்லும் மக்களின் சத்தம் அந்த விண்ணையே அதிர வைக்கும் பக்தி ஒலியாக மாறுகின்றது. எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை சுமைகள் அனைத்தையும் சுமந்து வந்த மக்கள் மனங்களில் இன்று ஒரு தரிசனமாக, ஒரு ஒளியாக அந்த கணபதி அருளை அள்ளிச் சொரிகின்ற இந்த அற்புத காட்சியை கண்டுகளிக்க காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் அரோகரா அரோகரா எனச் சொல்லி தேர் அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஐங்கரப் பெருமான் தேரேறி வந்து மக்களின் குறைகளை கேட்டு அருள் மழையை வாரி வழங்குகின்ற இந்த தருணத்தை காணும் பாக்கியம் இந்த மல்லாவி பிரதேசத்திலே எத்தனை பக்தர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கின்ற பக்தர்களுக்கு நிச்சயமாக எங்கள் ஐங்கரப் பெருமான் உங்கள் இல்லங்களில் இந்த புது வருடத்திலே உங்களுக்கான இந்த அருளை நிச்சயமாக வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கையில் இங்கே பக்தர்கள் தேரை மெதுவாக இழுத்து வருகின்ற காட்சி இப்பொழுது
அற்புதமாக இருக்கிறது பக்த அடியார்களே. எங்கள் வயல் நிலங்கள் எல்லாம் வளம் பெற, உறவுகள் அனைவரும் உறுதி பெற, ஒற்றுமையும் நம்பிக்கையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கும் எங்கள் மனங்களிலே வளர, அப்படியான அருளை எங்களுக்கு அள்ளித்தர, ஊர் அனைத்தும் செழிப்பு பெற அனைவரும் கைகூப்பி வணங்குகிறார்கள். எங்கள் அன்னையும் தந்தையையும் வணங்கினால் அதுவே கடவுளை வணங்கியதற்கு உகந்ததென இந்த உலகுக்குச் சொன்ன உத்தமன் உலகையே சுற்றி வரச் சொன்னபோது அன்னையையும் தந்தையையும் சுற்றி வந்து அந்த பெருமையை, அந்த உணர்வை எங்களுக்கெல்லாம் படிப்பினையாக கற்றுத்தந்த தும்பிக்கையான், எங்கள் நம்பிக்கை தருபவன் இப்பொழுது தேரேறி வரும் காட்சி அற்புத காட்சியாக அமைகிறது. அந்த அறிவுரையை சொன்ன பிள்ளையார் மனிதர்களின் இருள் நீக்கி நம்பிக்கை விளக்கை ஏற்றி அருள் வழங்கி வருகின்றார். ஆனால் பக்தி குறைந்த மனங்களில் தான் துன்பங்கள் துயரங்களும் வேரூன்றி நிற்கின்றது என்பதை நாம் மறந்து வாழ்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, ஒருமுறை உங்கள் மனதை திறந்து பக்தியோடு அரோகரா எனச் சொல்லுங்கள். அசைந்து அசைந்து வரும் அந்த தேர் மீது அமர்ந்திருக்கும் எங்கள் ஆனைமுகன் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒளியேற்றுவார். தாமரை குளத்தருகே அமர்ந்திருக்கும் எங்கள் பிள்ளையார் உங்கள் வேண்டுதல்களை கேட்பார், உங்கள் துன்பங்களை போக்குவார், உங்கள் பாதையில் வெற்றியை விதைப்பார். ஆலமர நிழலில் வீசும் தென்றல் போல, அனிச்சயம் குளம் அருகே மலர்ந்திருக்கும் தாமரை போல, மல்லாவி மண்ணின் இயற்கை வளம் போல அவரது அருள் எந்நாளும் பசுமையாகவே உங்கள் அருகே இருக்கும் உறவுகளே. எங்கள் தும்பிக்கையான், எங்கள் நம்பிக்கையான், எங்கள் கணபதி என்றென்றும் எங்களை காத்தருள்வார். அரோகரா அரோகரா எனச் சொல்லும் போது அவருடைய மனங்களிலே பக்தி பக்தியாக அருள் சுரக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அசைந்து வருகின்ற தேரிலே அழகாக பிள்ளையார் அசைந்து அசைந்து வருகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற தடைகள் அனைத்தையும் தகர்க்கும் வல்லமை உடையவன் இன்று நம்மை நோக்கி வருகின்றான், இன்று நம்மை நோக்கி வருகின்றான். அரோகரா அரோகரா எனச் சொல்லுவோம். அரோகரா என்னும் அந்த ஒலியிலே உங்களுக்கு நம்பிக்கை தருகின்றான் எங்கள் தும்பிக்கையான். எங்கள் தும்பிக்கையான் தரிசனம் கிடைத்தால் துன்பங்கள் தூர ஓடும். எங்கள் தும்பிக்கையான் தரிசனம் உங்கள் வாழ்வில் கிடைத்தால் துன்பங்கள் பறந்து ஓடும் உறவுகளே. பிள்ளையார் முகத்தை பார்த்தால் பயம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. அழகான அந்த பிள்ளையாரின் முகத்தை பாருங்கள். அசைந்து வருகின்ற தேரிலே அழகான பிள்ளையார் அசைந்து அசைந்து வருகின்ற அந்த காட்சியை பாருங்கள். இன்று வந்த இந்த தரிசனம் நாளை வெற்றியாக மலரும். இன்று இருக்கின்ற இந்த பக்தர்களுக்கு நிச்சயமாக நாளை ஒரு வெற்றியாக மாறும். எங்கள் பிள்ளையாரை உங்கள் வாழ்வில் நம்பினால் எங்கள் வாழ்க்கை வழி தவறாது, வாழ்க்கை நம்பிக்கையுடன் செல்லும். இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் வாழ்வில் கொண்டு செல்லுங்கள். இந்த பக்த அடியார்களே, ஐங்கரன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும், ஐங்கரன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அசாத்தியம் கூடிய அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்விலே வந்து சேரும். அசாத்தியம் கூடிய அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும். பக்தர்களே, இன்று நீங்கள் வேண்டுவது நாளை நிச்சயம் நிறைவேறும். இன்று அந்த பிள்ளையாரை பார்த்து நீங்கள் வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்விலே அது நாளை நிச்சயமாக நிறைவேறும். அந்த நம்பிக்கையோடு பார்த்து அந்த வேண்டுதல்களை வேண்டுங்கள் உறவுகளே. முதல் கடவுள் முன்னிலையில் நின்று எல்லா துவக்கங்களையும் வெற்றி காண்பான். எங்கள் முதல் கடவு பிள்ளையாரை இப்பொழுது நாங்கள் அழகான தேரில் காண்கின்றோம் உறவுகளே. கணபதி வருவது என்பது நம்பிக்கை வருவது போல இருக்கிறது. எங்கள் கணபதி அசைந்து அசைந்து வருகின்ற பொழுது எங்கள் வாழ்விலே ஒரு நம்பிக்கை பிறக்கின்ற அந்த மனநிலையை எங்கள் மனங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். அசைந்து வருகின்ற அந்த கணபதி நிச்சயமாக உங்கள் வாழ்விலே நம்பிக்கையை தருவார். அவரது சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்காக மாறும். எங்கள் பிள்ளையாரின் சிறப்புகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்காக மாறும் உறவுகளே. தேரில் வரும் தெய்வம் உங்கள் வீட்டில் வளம் சேர்க்கட்டும். தேரில் வருகின்ற இந்த தெய்வம் உங்கள் அனைவரின் வீடுகளிலும் வளம் சேர்க்கட்டும். அவரை அழைத்தால் அருள் வந்து சேரும். இவரை அழைத்தால் அருள் வந்து சேரும் உறவுகளே, பக்தர்களே. அரோகரா அரோகரா எனச் சொல்லி அழைப்போம்.
இன்று உங்கள் கண்ணீர் நாளை சந்தோஷமாக மாறும். இன்று உங்கள் கண்ணீர் நாளை சந்தோஷமாக மாறும். பக்தர்களே, பிள்ளையார் முன்னிலையில் தோல்வி என்ற வார்த்தை இல்லை. பிள்ளையார் முன்னிலையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எங்கள் பிள்ளையார் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உறவுகளே. அவரது அருள் இருந்தால் வாழ்க்கை இனிதாகும். அவரது அருள் உங்கள் மனங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அருள் கூட்டிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. பக்தியுடன் கைகூப்பி வணங்குங்கள். பக்தியுடன் கைகூப்பி வணங்குங்கள் உறவுகளே. தேரேறி வரும் பிள்ளையாரின் அருள் உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும். தேரேறி வரும் பிள்ளையாரின் அருள் உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும் உறவுகளே. உங்கள் உள்ளங்களும் உங்கள் இல்லங்களும் உங்கள் மனங்களிலும் பிள்ளையாரின் தரிசனம் வந்து கிடைக்கட்டும். பக்தர்களே, ஒரு தரிசனம் 1000 ஆசீர்வாதங்களை தரும். இந்த தரிசனத்திலே பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் உறவுகளே. பிள்ளையாரை நம்புவோம். பிள்ளையார் நம்மோடு இருந்தால் எங்கள் பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பிள்ளையார் நம்மோடு இருக்கின்றார். உங்கள் பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் உறவுகளே. அசைந்து அசைந்து வருகின்ற இந்த அற்புத தேரிலே எங்கள் அழகான பிள்ளையாரை பார்க்கின்றோம். அசைந்து அசைந்து வருகின்ற இந்த அற்புத தேரிலே அழகான இந்த பிள்ளையாரின் முகத்தை பார்க்கின்றோம். அற்புத காட்சி தருகின்ற இந்த பிள்ளையாரின் வடம் பிடித்து இழுக்கின்ற தேரை இழுத்து வருகின்ற பக்தர்கள் வாழ்விலே வலிமை தரும் என்று சொல்வார்கள். அந்த வலிமையை பெற்று இந்த வடத்தை பிடித்து இழுத்து வருகின்ற இந்த காட்சி மிக மிக அற்புதமாக இருக்கிறது பக்தர்களே. மல்லாவி பதிதனிலே அமர்ந்திருந்து அற்புதமான அருள் சொரிகின்ற இந்த பிள்ளையாரின் பெருமைகளை அவர்தம் சிறப்புகளை எடுத்து உரைப்பதற்காக எம்மை இங்கே அழைத்த கலாபூஷணம் சிற்றம்பலம் சண்முகநாதன் அவர்கள் கோவில் தலைவராக இருந்து செயலாற்றுகின்றார். அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பக்தர்களுக்கு எங்கள் பிள்ளையாரின் அருள் கடாட்சம் வழங்க வேண்டும் என்று அவர்களையும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துவதோடு இந்த தொடர்ச்சியாக இந்த சிறப்பான வர்ணனையை செய்வதற்காக எங்கள் முல்லைத்தீவின் வில்லிசை அழகன் என்று அழைக்கப்படுகின்ற சுப்பையா ஏராசசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த பிள்ளையாரின் பெருமைகளை கூறுவதற்கு. நன்றி. இவ்வளவு நேரவுமாக உங்களுக்கு எம்பெருமான் விநாயக பெருமானுடைய அருள்களை பற்றி, அவருடைய ரதோற்சவம் பற்றி மிக அழகாக எங்களுடைய மாபெரும் கலைஞன் திரு யோகேஷ் அவர்கள் மிக அற்புதமாக அருமையாக இதை வழங்கியிருக்கிறார். அவரோடு நானும் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் தா என்று விநாயகரிடத்திலே கேட்கின்ற ஒரு அற்புதமான வரிகளை இந்த இடத்திலே ஞாபகத்து வருகிறது. இந்த ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அனஞ்சியன் குளத்திலே அமர்ந்திருந்து எங்கள் மக்களுக்கு பரிபாலனம் செய்து கொண்டு அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் விநாயக பெருமானுடைய ரதோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு என்று எம்பெருமானுடைய அருளை நாங்கள் உச்சரிக்கின்ற இந்த காலம், இந்த நேரம் நிச்சயமாக பெருமானுடைய அருள் இந்த பகுதியிலே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எம்பெருமானுடைய அருள் என்பது உங்களுக்கு தெரியும். விநாயக பெருமானை நினைத்தால் எந்த காரியமும் நாங்கள் ஆற்றுகின்ற பொழுது முதல் நாங்கள் விநாயக பெருமானை வணங்குவது வணக்கம். அந்த பெரும் தகைக்கு இன்று ரதோற்சவம். வடம் பிடித்து இழுக்கின்ற பெரியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த கடமை தெய்வீக கடமை. நாங்கள் ஆன்மீகம் பேசுகின்றோம். ஆன்மீகத்தின் ஊடாக நாங்கள் அறிகின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். அதாவது எங்கள் எம்பெருமானுடைய ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவிழா காலங்களிலே எங்களுடைய ஆலயங்களிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்ற ரதோற்சவம்
வேட்டை திருவிழா, தீர்த்தோற்சவம், இந்த மூன்றும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையிலே இன்று நடக்கின்ற ரதோற்சவம் நாளை தீர்த்தோற்சவமாக மாறுகிறது. எனவே அன்பார்ந்த அடியவர்களே, நீங்கள் மிக பக்தியாக மிகவும் அற்புதமாக இந்த நிகழ்வை நீங்கள் ஆட்டிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது எம்பெருமானுடைய கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது போகிறோம் ஒவ்வொரு அடியவர்களும் எம்பெருமானுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும், எங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் குடும்ப பிள்ளைகளும் இன்று அதை நேர்த்தியாக கொண்டு செய்கின்ற காலம். அதுதான் இந்த வடம் பிடித்து இழுப்பது என்பது யாருக்கும் கொடுத்த கொடை அல்ல, அதற்கொரு கொடை இருக்கிறது. எம்பெருமானுடைய அருளாசியினாலே இன்று வடம் பிடித்து இழுக்கின்ற உங்களுக்கு ஒரு இறைவனால் தரப்படுகின்ற ஒரு கொடை. வடம் பிடித்து இழுப்பது என்பது சாதாரணம் அல்ல. எங்களுடைய சக்தியை சேர்த்து நாங்கள் எம்பெருமானை வீதிபலமாக வடம் பிடித்து இழுத்து வருகிறோம் என்பதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய சக்தி உந்து சக்தியாக எங்களிடத்தில் மனதிலே வரும் என்பதற்கு மாற்று கருத்துக்கே இடம் இருக்காது. இன்றைய தினம் நல்ல மாதிரி நல்லொரு எழுச்சியாக நல்ல தெய்வ பக்தியோடு இந்த அடியவர்கள் எல்லாம் நேர்த்திக்கடன் செய்து இந்த எம்பெருமானுடைய இந்த ரதோற்சவத்தை சிறப்பாக ஆற்றிக்கொண்டு வருகிறதை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்பது அசையாத திண்ணம். அந்த வகையிலே ரத உற்சவம் சிறப்பாக நடைபெற, அதாவது அனஞ்சேன்குளம் விநாயகப் பெருமான் அவருடைய ரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று எழுச்சியாக நாளைய தினம் தீர்த்த உற்சவத்தோடு இந்த திருவிழா நிறைவு பெறுகின்ற காலம் நெருங்கிவிட்டது. எனவே இவ்வளவு காலமும் அந்த நடந்த திருவிழா காலங்களிலே எல்லாம் நீங்கள் விரதமிருந்து உங்களுடைய அனுக்கிரகங்களை எல்லாம் நீங்கள் கேட்ட சக்திகள் எல்லாத்தையும் விநாயகப் பெருமானிடத்திலே கேட்டு நீங்கள் பெற்றிருந்து நாளைய தினம் நடக்கின்ற தீர்த்த உற்சவத்திலேயும் நீங்கள் கலந்து கொண்டு பெருமானுடைய அருளையும் ஆட்சியையும் அவருடைய நிச்சயமான அவருடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.